ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகியூஸ். இன்னைக்கோட வீடியோ வந்து 6 o'clock நான் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் இப்போ வந்து தேக்கடியில் இருக்கேன். ஸோ தேக்கடியில் மார்னிங் 6 o'clock ஜங்கிள் சஃபாரி கூட்டு போகிறேன்ட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம் போகிறதுக்காக. ஸோ அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே தான் நான் உட்காந்துருக்கேன். இந்த ஆஃபீஸோட பேர் வந்து ஜங்கிள் ட்ரக் சஃபாரி, அதாவது ஜீப் சஃபாரி. ஸோ இந்த 6 o'clockலாம் போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் காலையில் 6 o'clockலாம் எழுந்திரிச்சு கிளம்பி 6 o'clock ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் மார்னிங் டைமிங்கை புக் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, நான் போகிற இடத்துலாம் காமிக்கிறேன், எல்லா வியூ பாயிண்ட்டும் காமிக்கிறேன். ஒரு செடி கட் பண்ணி எடுத்து சூப்பர்ண்ணே. இந்த செடி ஜெட்ரோஃபாஸ் கேர்வாஸ். ஹே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட்டு வந்திருக்காங்க. இது வந்து தேக்கடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு லேக்கு. இது பின்னாடி பாருங்க கைஸ், எவ்வளோ மிஸ்டா இருக்கு தண்ணியில். அதாவது தண்ணியில் ஆவி பறக்குதுப்பா, ஆவி பறக்குது. ரோடு முடிய போகுது. ஆஃப் ரோடு தான். ஆஃப் ரோடு எல்லாம் போயிருக்கீங்களா? போனதே இல்லை. இனிமே தான் ஆஃப் ரோடு. அண்ணே, இந்த ரோடு எவ்வளோ தூரம் போகுங்க? இந்த ரோடு இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த தூரத்துல அது கொஞ்சம் 1 கிலோமீட்டர் அப்படி டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படியே ஃபுல்லா ஆஃப் ரோடு தான். ஓகே. மார்னிங். என் பேர் வந்து அனீஷ். குமளியில் ஒரு டிரைவர் அண்ட் கைடு. இப்போ சத்திரம், அது ஒரு சைட் சீனு, தேக்கடியோட செப்பரேட் சைட் சீனு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து ஒரு ஃபாரஸ்ட் பார்டரு, அப்புறம் வந்து அனிமல் சைட்டிங்கு, அப்புறம் வந்து ஷூட்டிங் நிறையா. இங்கே டான்ஸு சீனு, ஆக்ஷன் சீனு, மலையாளம், தமிழ் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம இப்போ நிற்கிறோம். ஹே கைஸ், இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறத அப்படியே காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு. அதில் இப்போ அண்ணன் ஏற்றி இறக்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கு. ஆனால் சில நேரத்தில் மழை காலத்தில் நல்லா ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம போகும்போது வந்து தண்ணியில் ஒரு ரிவரில் போகிற ஃபீலிங்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஏற்றி இறக்குங்க, நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகே. ரோடு ரொம்ப சின்னதா இருக்கு. தண்ணி ஏறு வர வச்சுட்டே இருக்கு பாருங்க. அப்படி நெல்லு கரெக்டா நம்ம பாயிண்ட்ல நிக்குது. பாத்தீங்களா, நெல்லு அப்படி மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஆமா அண்ணே,
பாதியில மிஸ்ட் நிக்கிற மாதிரி இருக்குல்ல. சுகேஷ், இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம அண்ணன்ட்ட செகண்ட் பாயிண்ட்டை பற்றி கேட்டுக்கலாம். சொல்லுங்க கொஞ்சம். ஏன்னா இது நம்ம முன்னால வந்த இடம் கொஞ்சம் ஃபாரஸ்டோட கொஞ்சம் கேப்பு. இது வந்து நல்ல க்ளோசர். அது இப்போ அப்படியே போனோன்னா கேமரால பார்க்கும்போது தெரியும். நம்ம பக்கத்துல வந்திருக்கோம் அந்த கிரில் எல்லாம். அங்க நம்ம போகும்போது ஒரு 300 டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு, ரொம்ப பக்கத்துல வந்துச்சு. இப்போ அனிமல் சைட்டிங் வந்தா நாங்க இங்கே தான் வரோம். இங்க இப்போ மிஸ்டி சீசன், அதனால இப்போ அனிமல்ஸ் இருந்தா கூட கண்ணுக்கு கரெக்டா தெரியாது. அதனால சின்ன கேப்ல இருக்கு. நாங்க வரும்போது அந்த மங்கூஸ் பார்த்தோமே. ஆமா ஆமா. அப்போ அந்த மாதிரி இதுல நிக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இந்த லாஸ்ட் நம்ம போறது வந்து மவுண்டன் இருக்கு டோப்பு. அது ஒரு 3000 அடி ஹைட் இருக்கும் சி லெவல்ல, கொச்சின் சி லெவல்ல. இப்போ நம்ம ஆள் வந்து இப்போ நம்ம எவ்வளவு ஃபாரஸ்ட்ல பக்கத்துல இருக்கோம் வந்து கரெக்டா காட்டுவார். ஓகே. இந்த பச்சை கலர்ல தெரியுதுல, இதுதான் டிரைவர் என்ன சொன்னாங்க இப்போ பார்டர் பாயிண்ட். ஸோ இப்போ நாங்கள் செகண்ட் பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து தேர்ட் பாயிண்ட்ல காமிக்கிறோம் உங்களுக்கு. நல்லா பிடிச்சிருக்காருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் பாயிண்ட் வந்துட்டோம். அண்ணன்ட்ட தேர்ட் பாயிண்ட் பற்றி கேட்கலாம். சொல்லுங்க. இது வந்து டோப். நம்ம முன்னால் அங்கே இருந்தது ஒரு 2 கிலோமீட்டர் கீழே. அதோட நம்ம ரொம்ப மேலே வந்துட்டோம். அது கொஞ்சம் ஆஃப் ரோடுன்னா இல்லைன்னா ஜீப்பால் எப்படி போக முடியும், ஜீப்பை மட்டும் எப்படி போகிறாங்க காட்டதான் வந்துட்டோம். அதோட வந்து நம்ம அதை முடிஞ்சு கொஞ்சம் ஆஃப் ரோடு ஃபீலிங் இவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதை எடுத்து இப்போ நம்ம ஏற்ற டோப்பில் வந்துட்டோம். அதனால் இப்போ நல்லா காற்று இருக்குது, நல்ல ஃபீலிங். ஒரு 50 இல்லை 70 ஒரு ஃபீலிங் நம்ம வருது. அது மோட்டை நிற்கிறோம். ஆப்போசிட் சைடுனா சபரிமலை குண்டுமேடு, அப்புறம் வந்து அதோட மவுண்டன். அதுக்கு மேலே போனால் தான் மதுரை ஜோதியெல்லாம் பார்க்க முடியும். அது மெயினாக ஒரு ஸ்பாட்டு. அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம சப்பரம். இங்கேன்னா ஆஃப் ரோடில் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வர்றது ஜீப் மட்டும் தான். இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஜீப் மட்டும் தான் தெரியும். ஆமாம் ப்ரோ.
ஹே கைஸ், இப்போ நம்ம 4th பாயிண்ட் வந்திருக்கோம். இது வந்து ஏர்போர்ட் இருக்குன்றாங்க, அதனால சத்தியமாக நம்ப முடியல. உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ணன்ட்ட அந்த பாயிண்ட் பற்றி கேட்போம். வழக்கமாக நாங்கள் 3 பிளேஸ் தான் வரோம். தம்பிக்காக நாங்கள் இப்போ 4 வயசு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சரில் என்னென்னா ஆஃப் ரோடு போனதே கிடையாது சொல்லிட்டாரு. அதனால் நான் கொஞ்சம் வீடியோஸ் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து இப்போ நாங்கள் டோப்பில் வந்துட்டோம். ஒரு மவுண்டி மேலே வந்து அதுக்கு நேரம் வந்து நாங்கள் பின்னால் தெரியுது அந்த மவுண்டன் தான். அதான் அந்த லைட்டாக வண்டி தெரியும். அது ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டோம். இதுக்கு ஆப்போசிட்டு ஒரு சின்ன என்சிசி ஆர்மியோட ஒரு சின்ன ஏர்போர்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஏர்போர்ட்னா ட்ரைனிங்காக. அப்போ எங்கள் ஆப்போசிட் இருக்கிறது தான் இந்த புல்லுமேடு, சபரிமலை வியூ இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அந்த பக்கம்னா ஃபுல்லாக தேக்கடி ஆப்போசிட் சைடு. இங்கே நாங்கள் எங்கள் பேக் சைடு எல்லாம் தெரியுது வந்து கோட்டையம், அந்த டிஸ்ட்ரிக்டோட இங்கே இடுக்கியோட எண்டு, கோட்டையம் ஸ்டார்டிங் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கைஸ், இதுதான் நம்ம டிரைவர் என்ன சொன்ன ஏர்போர்ட் பாயிண்ட். ரெண்டாவது தான் அங்கே நம்ம தம்பிக்காக அவரோட ஃபேமிலிக்காக ஒரு சின்ன ஒரு ஷோ. நமக்கு பார்த்த கிடையாது, வேற எல்லாம் நான் நிறைய பேரை காட்டியிருக்கேன். அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சின்ன ஒரு கார்டன். அது அப்படியே சும்மா எடுக்க வேண்டியதான். வண்டியில் அவரோட அம்மா இருக்காரு, அவர்கிட்டே காட்டலாம். அவர் கையை கொஞ்சம் காட்டுங்களா. சரி, கார்டன் தானே, பார்க்க வேண்டியதான். அது அப்படியே ஸ்டாச்சுவாக வந்துருச்சு. அது எப்படின்னா பார்த்துக்குங்க, ஸ்டாச்சு ஆயிடுச்சு. நேச்சுரல் டாட்டூ எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அந்த ட்ரீயோட ஃப்ளவரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வெடிச்சு தான் இந்த ஃப்ளவர் வருது, சரிங்களா? பிளான்ட் தோடிகா. ஸோ அவரை ஃபாதரே இது காட்டுறேன் சார், கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வெடிச்சு தான் இந்த ஃப்ளவர் வரும். அப்புறம் இது சின்ன பசங்களை வந்து பாருங்க. நைஸ், பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஜங்கிள் சஃபாரி முடிஞ்சு. ஸோ அண்ணான்ட்ட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க தனியாகவும் ஜீப் சஃபாரி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அண்ணனோட நம்பர் கேட்டுக்கலாம். அண்ணா நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 99587767. அண்ணனோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ணனை. தேங்க்யூ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.